Hi everyone, welcome back to Banu Samee kitchen. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான மில்க் மைசூர் பாக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. நம்ம கடைகளில் கிடைக்கிறத விட இதை நம்ம வீட்டில் செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீடியோவை முழுசாக பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். நான் சொல்கிற டைம் பிரகாரம் படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக வரும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல ஜல்லடையை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. பால் பவுடர் இனிப்பா இருந்தாலும் சரி, இனிப்பு இல்லாத பால் பவுடரா இருந்தாலும் சரி, சர்க்கரை அளவை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா ஜலிச்சு விட்டுருங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம ஜலிச்சு தாங்க யூஸ் பண்ணணும். இதுல இருக்கிற கட்டிகளை தூர போட்டுருங்க. அடுத்து நம்ம இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துட்டு இதையும் நல்லா கட்டிகள் இல்லாம நாம இதை ஜலிச்சுக்கலாம். நீங்க எந்த கப்பு ஸ்டார்டிங்ல யூஸ் பண்றீங்களோ அதே கப்பு தாங்க கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். கிளாஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது கிண்ணம் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணுங்க. மாவு ஃபுல்லா நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் எல்லாமே பைண்ட் ஆகும். இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இந்த ரெசிபிக்கு 2 கப் அளவுக்கு நெய் அண்ட் எண்ணெய் தேவைப்படுங்க. நான் ஆல்ரெடி 1.5 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதுல 1/2 கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நெய்யை சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு யூஸ் பண்ணுங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இதுல இருந்து நம்ம 1 கப் அளவுக்கு நெய்யை மட்டும் எடுத்துக்கலாம். மீதமுள்ள நெய்யை நம்ம செய்யும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் நெய்யை நம்ம எடுத்து வச்சிருந்த பால் பவுடர்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்ம சக்கரை பாகுல சேர்க்கும் போது கட்டிகள் படாம இருக்கும். அதனாலதான் முதல்லயே நம்ம கலந்து வச்சுக்கிறது நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நாம இந்த மைசூர் பாக்க ஊத்தி வைக்கிறதுக்கு நான் இங்க ஒரு அலுமினியம் கேக் டின் பேன் யூஸ் பண்றேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த அலுமினியம் கேக் டின் பேன் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி சில்வர் தட்டு 2 தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா நெய் தடவிட்டு நான் இதுல பேக்கிங் பேப்பர் வச்சிருக்கேங்க. அது இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா ஃபுல்லா நெய் தடவி ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்ப நம்ம சக்கரை பாகு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. பால் பவுடர்ல ஆல்ரெடி சுகர் இருந்துக்கு அப்படின்னா நீங்க 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகர் இல்ல அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிக்கிட்டே வருது. இந்த சமயத்துல பாருங்க ஃபுல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இந்த சமயத்துல நீங்க டைம் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்துட்டு எக்ஸாக்டா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல இதை கொதிக்க விடுங்க. சக்கரை பாகு எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த டைம் பிரகாரம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, கையில எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் தாங்க வரணும். கொஞ்சமா கையில எடுத்து பாருங்க. நான் காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் தான் இருக்கணும். இப்ப அடுப்பு தீய மிதமான சூட்டுக்கு மாத்திட்டு நம்ம கலந்து வச்சிருந்த பால் பவுடர் மிக்சரை இதுல சேர்த்துட்டு கைவிடாம கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்க்கு மாத்திக்கலாம். ஹை ஃப்ளேம்க்கு மாத்திட்டு ஒரு 1ல இருந்து 2 நிமிஷம் இதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்கிற மாதிரி வரும். நான் சொல்ற டைம் பிரகாரம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இது சூப்பரா வந்துடும். இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கொதி வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பபிள்ஸா வரும். இப்ப நாம எடுத்து வச்சிருந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய்யை மட்டும் இப்ப நம்ம இதுல சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்டுக்கு வச்சிருங்க. இதுக்கப்புறம் அடுப்பு தீ ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு மாத்தாதீங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை எக்ஸாக்டா 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ற ப்ராசஸ் 20 நிமிஷங்க. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தான் நாம இப்ப இதை குக் பண்ணிட்டு இருக்கோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க. நாம போட்ட நெய் எல்லாமே அப்படியே உறிஞ்சிரும். மேல இந்த மாதிரி பபிள்ஸா வரும். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம இதுல நெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு
மறுபடியும் 5 நிமிஷம் இத கைவிடாம கலந்து குடுத்துக்கிட்டே இருங்க. டோட்டலா 15 நிமிஷங்க. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நெய் ஊத்தணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நெய் ஊத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. நல்ல பபிள்ஸும் நல்லா வந்துட்டுருக்கு. கடைசியா இதுல நாம இன்னும் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்ய மட்டும் கடைசியில நம்ம சேர்க்கலாம். அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் நாம 5 நிமிஷம் இத கைவிடாம கலந்து குடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம செய்றத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்குங்க. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா நெய்யும் உறிஞ்சிடுச்சு. இது கரெக்ட்டான பதத்துக்கு வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமா தண்ணீல இத வச்சு பாருங்க. கையில எடுத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் பால் மாரி அது சுருண்டு வரணுங்க. நம்ம அதிரசத்துக்கு ஹார்ட் பாலா இருக்கும். இதுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கணும். கையில எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டா அது உருண்டையா வரணும். அப்படின்னாலே நமக்கு கரெக்ட்டான பக்குவத்துக்கு மைசூர் பாக் வந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ நாம இதுக்கு மேல இத குக் பண்ணக்கூடாதுங்க. அடுப்ப அணைச்சிருங்க. அடுப்ப அணைச்சிட்டு நம்ம பேலன்ஸ் வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்ய இதுல நாம இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா, இப்போ நாம நெய் சேர்த்து கலக்கும்போது அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கும். இது அப்படியே நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா, அந்த மைசூர் பாக்குல ஃபுல்லா ஓட்டை ஓட்டையா இருக்கும். கடைசியா இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்ய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்ப நான் அணைச்சிட்டேங்க. இதுக்கு மேல அடுப்பு தீய நீங்க ஆனே பண்ணாதீங்க. அடைச்சிடுங்க. பாருங்க கரெக்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ நாம இத நம்ம எடுத்து வச்சிருந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம். ரொம்ப சூடா இருக்குங்க. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ மணல் மணலா ரொம்ப பார்க்கவே ரொம்ப டேஸ்டியா இருக்கிற மாரி இருக்கு. இத ஃபுல்லா ஊத்திட்டு இத நல்லா ஆறணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இப்போ சீக்கிரமா அத சாப்பிடணும் போல தான் இருக்கும். ஆனா இது 6லேருந்து 7 மணி நேரம் இது நல்லா ஆறட்டும். ஆறுன பிறகு பார்ப்போம். ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டாங்க. வெளியிலேயே வச்சுருங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கத்திய வச்சு இந்த சைடு கார்னர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. அதுவே அழகா வெளில வந்துருங்க. சைடு கார்னர்ஸ் எல்லாம் அழகா எடுத்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு மைசூர் பாக்கு சூப்பரா அதுவே ரிலீஸ் ஆகி வந்துரும். மேல இருக்கிற அந்த பேப்பர எடுத்துக்கங்க. சப்போஸ் நீங்க அந்த பேப்பர் போட்டிருந்தா எடுத்துருங்க. இப்போ நாம இத கட் பண்ணலாம். நம்ம கடைங்கள்ல வாங்குறத விட இத வீட்ல ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. கடையில நிச்சயமா நீங்க வாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நெய் எல்லாமே நம்ம போட்டு செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இத நீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு 1 வாரம்னாலும் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா சூப்பராவே இருக்கும். இத வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளா இந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. நீங்க எதுல வேணாலும் செட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இங்க கேக் டின்ல செட் பண்ணியிருக்கேன். நீங்க தட்டுல இல்ல பவுல்ல கூட செட் பண்ணிக்கலாம். பாருங்க அந்த நடுவுல பார்த்தீங்கன்னா, நெய் அப்படியே இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.